ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் இன்றைக்கி நம்ம விஜய் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து பாப்பாவுமே வந்து கிட்னாப் பண்ணுறாரு ராகவ். எல்லாருக்குமே தெரியும். பிடிஎஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி எபிசோடில் அந்த ட்ரெஸ் வந்து வெரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ட்ராக்கே வந்து கிட்னாப்பிங் ட்ராக் தான். ஸோ ப்ரோமோ எதிர்பார்த்துட்ருக்கேன், பார்க்கலாம். இன்றைக்கி மிட் வீக் தான், ஸோ இன்றைக்கி போடுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நமக்கு பிடிஎஸ் கிடச்ச அப்டேட்ஸ் போடணும்னு வச்சுருந்தேன், பட் என்னால் ஷேர் பண்ண முடியல. பட் இதில் வந்து இந்த ஒரு பிடிஎஸில் ஒரு முக்கியமான ஹிண்ட் வந்து காத்துட்ருக்கு. ஸோ இது என்னோட கெஸ்ட் தான், மேபி இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி எபிசோட் ப்ரிவியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி மிஸ் திட்டிடுறாங்க, பிரின்சிபல் திட்டிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காவேரியுமே குட்டி காவேரி சாப்பிடும்போது அவங்க வந்து சேர்த்து சாப்பிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்லும்போது பாப்பா பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். இங்கே நீங்கள் நிற்கிறார் பாருங்கள் ஒருத்தங்க. ஸோ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, ஒருத்தங்க ஏன் நிற்கணும், மேபி காவேரி அழைக்கிறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்ட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த கூப்பிட்றது ராகவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம காவேரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரின்சிபல் மேம் சொல்லிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் யார் என்னென்னு பார்க்காமலே இவங்களுடைய அமுச்சுடுறாங்க. இன்கேஸ் ப்ரீவியஸ் காவேரியாக இருந்தால் கண்டிப்பாக யாராக இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பட் இங்கே ஆல்ரெடி திட்டு வாங்கிட்டாங்களே, ஸோ அதனால் ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கக்கூடாது. அந்த திட்டுனது கூட இந்த கிட்னாப் சீனுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதில் வந்து அந்த பியூன் கூடயே அமுச்சு விடுவாங்க போல். ஸோ அங்கே நிற்கிற ஒரு பர்சன் வந்து கூப்பிட்றாங்க. அந்த கூப்பிடுவாங்களே யாராவது பேரண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸ் ரூமில் அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும். அந்த பிக்கப் பார்த்துல உங்களுக்கு நான் தம்ப்நெயிலுமே அழகாக உங்களுக்கு காமிக்கிறேன், நோட் பண்ணி, அதாவது அரை மார்க் போட்டு. அவர் வந்து கூப்பிட்றாரு. ஸோ அவங்க வந்து அமுச்சு வச்சிடுறாங்க. ஸோ மேபி அவங்க காவேரி வீட்டுக்கு போயிட்டாங்க, நம்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கால் பண்ணி மேபி வந்து இன்னும் வரல, எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கப்புறம் சொன்னால் அவங்க கிட்னாப் ஆகிருக்க ரீசன் தெரிஞ்சு காவேரி 2 பேரும் சேர்ந்து போய் அவங்கள நம்ம குட்டி பாப்பாவை மீட்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இது என்னோட கெஸ்ட் தான். இந்த மேடம் திட்டிருக்காங்க ஒருத்தர் அழைக்கிறதுக்கு. இதே காஸ்ட்யூம், அந்த ப்ளூ கலர் காஸ்ட்யூம் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ஹேர் ஸ்டைலுமே சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் தனியாக வீடியோ பேசணும்னு நினச்சேன், பட் பேசவே முடியல. கடைசியில் இப்படி ஒரு வீடியோ இந்த பிடிஎஸ் பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த வந்து கூப்பிட்ற பர்சனோடைய குட்டி காவேரி அமுச்சு விட்றாங்க. பட் அழைக்க வந்த பர்சன்ஸ் விஜய் கிடையாது. விஜய் நினச்சி நம்பி அமுச்சு விட்றாங்க, வந்தது ராகவாக இருக்கும். தெரில, இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். ப்ரோமோ தான் நல்லாயிருக்கும், பார்ப்போம்.